முழுமையா கோயிலுக்கு சொந்தம். அதோட பிரச்சனை முடிஞ்சது. அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடைச்சு அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்பரங்குன்றை கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க. நான் சொல்றது ஆங்கிலேயர்கள் காலத்துல. இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயிலை இப்ப இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறதா வேடிக்கை. அதனால சேகர் பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி 1931 பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பெடுத்து ஒரு படிக்கட்டும். இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. மேல காவல்துறை அனுமதிக்கிறாங்க, அவங்க போய் சாப்பிடுறாங்க, ஆடு எடுத்துட்டு போறாங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எடுக்கிறாங்க. ஒரு எம்பி மேல நடவடிக்கை எடுக்க துப்பில்ல அவருக்கு. இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் வீர வசனம் பேசிட்டு இருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். நேற்று நீங்க அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லா உங்க காவல்துறை எங்க போய் யாரை பிடிக்கணும்னா